ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சியாக பார்க்கப்படுது. திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. அந்த விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்க பெரிய ஒரு கட்சி பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில, ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக கிட்ட எத்தனை சீட்டு கேட்பாங்க என்றுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. 4 தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்காரு. அந்த 4 தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளுவர். இந்த 4 தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா திமுக கிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி கேட்டிருக்காங்க. அந்த 4 தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா போன 2019 நாடாளுமன்ற தேர்தலையே 2019 நாடாளுமன்ற தேர்தல் 2 சீட்டு தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடுத்திருந்தாங்க. அது 2 சீட்லயும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. ஒன்னு தனி தொகுதி, ஒன்னு பொது தொகுதி கொடுத்திருந்தாங்க. சிதம்பரத்துல நின்னவர் திருமாவளவன் அவர்கள் அங்க வெற்றி பெற்றாரு. அதுவும் மிகப்பெரிய ஒரு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை தீர்மானிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் விடுதலை சிறுத்தை கட்சி அங்க ஜெயிச்சாங்க. விழுப்புரத்துல பொது தொகுதியில நின்று பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் ஜெயிச்சாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 4 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அது யார் யாருக்கு கொடுப்பாங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாவே விடுதலை சிறுத்தை கட்சி வச்சிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சியிலேயே மிகப்பெரிய வலுவான இருக்க ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த கட்சி மட்டும் விட்டு விலகிக்கிட்டாங்கன்னாக்கா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை மிக 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 குறைவாக இருக்கும். திமுக கூட்டணியில அவங்க விட்டு விலகிட்டாங்கன்னா திமுகவுக்கு குறைவுதான், ஓகேங்களா? அதுவே அதிமுக கூட சேர்ந்துட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா சீட்டுகள் கொடுக்கப்படும். திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாம போனால் ரொம்ப சந்தோஷம்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னாக்கா திமுகவில் வலுவான இருக்க ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் விலகிக்கிட்டாங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்பு 2 பேருக்குமே சமமாக இருக்கும். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில இருப்பதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது அதிக லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குன்றது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலவே விடுதலை சிறுத்தை கட்சியை நம்ம கூட இணைச்சிடலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.